பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்றும் வரும் 12ஆம் தேதியும் 41 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே காலை 10:30 மணி முதல் மதியம் 3:30 மணி வரை தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற்றதால் 41 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது. மேலும் பயணிகளின் வசதிக்காக தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம், திருமால்பூர் ஆகிய இடங்களுக்கு இடையே குறிப்பிட்ட நேரங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையிலும் ரத்து அறிவிப்பால் தாம்பரம், பெருங்களத்தூர், பல்லாவரம் ஆகிய முக்கிய ரயில் நிலையங்களில் ரயிலில் பயணிப்பதற்காக பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. கரூரில் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி நடந்த மினி மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்த முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தாமும் 5 கிலோமீட்டர் ஓடி சிறப்பித்தார். கரூரில் மனிதன் ஆரோக்கியமாக வாழ ஓட்டம் மிகவும் முக்கியமானது என்பதை வலியுறுத்தும் விதமாக ரன்னர்ஸ் கிளப் என்ற அமைப்பை தொடங்கி வைத்த முன்னாள் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு 5 கிலோமீட்டர் மினி மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்து தாமும் அதில் பங்கேற்று ஓடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாரத்தான் போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் என்றும், இந்திய மக்கள் விளையாட்டை பார்ப்பதை விரும்புகிறார்களே தவிர விளையாட சிரமப்படுவதாலேயே ஒலிம்பிக் மற்றும் உலக கோப்பைகளில் நம்மால் சாதிக்க முடிவதில்லை என்று கருத்து தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மக்களின் உடல்நலம் முக்கியம் என்று முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். சில மாநிலங்களுக்கு ஒப்பிடும் போது 3 மடங்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வருமானம் அதிகம், தொழிற்சாலைகள் ரொம்ப அதிகம். நல்ல தமிழ்நாட்டில் நம்ம நல்லா இருக்கு மற்ற மாவட்ட சில மாநிலங்களை ஒப்பிடும்போது. ஆனா இது தொடர்ந்து நடக்கணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும். அப்பதான் வேலை பார்க்க முடியும். தொழிற்சாலையில வேலை பார்க்கணும், அரசாங்கத்துல வேலை பார்க்கணும்னா உடல் நலம் வேணும். உடல் பருமன் இருக்கக்கூடாது, மனநலம் இருக்கணும். மனநலம் உடல் நலம் இருந்தா தான் இருக்கும். அந்த வகையில விளையாட்டுத்துறை நம்ம ரொம்ப ஊக்குவிக்கணும். நல்ல மன மகிழ்ச்சி அடைக்கிறவங்களுக்கு தான் படிக்க முடியும். நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு தான், உடல் ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு தான் ஏதாவது வேலை செய்ய முடியும், தொழில் பண்ண முடியும். இந்த சூழ்நிலையில இந்த ரன்னிங் அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கை முறையா மாறணும். இப்போ நம்ம ஓடுறோம், கரூர்ல ஓடுறோம்னா எத்தனை மக்கள் வெளியே வேடிக்கை பார்த்தாங்க அல்லது ஊக்குவிச்சாங்க அப்படின்னா இல்லை. இதே இது இங்கிலாந்துலயோ, பிரான்ஸ்லயோ, இல்லது இட்டாலியிலயோ, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இது போன்ற நாடுகள்ல ஏதோ 200 பேர் ஓடுறாங்கன்னா அவங்க எல்லாருமே கைதட்டி அவங்க உற்சாகப்படுத்துவாங்க. நம்முடைய போக்கஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மாற்றம் தேவைப்படுது. இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கணும். நமது பிள்ளைகளுக்கு உலக அளவில் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஓடக்கூடிய மேரத்தான் இது ஒரு கலாச்சாரமே மாறும், தமிழ்நாட்டு கலாச்சாரமாக மாறும். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்னன்னா நம்ம சில விஷயங்களை சொல்றோம், அதோட சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஓடுவாங்க. அது வழக்கமாக ஓடுவாங்க, ஒலிம்பிக் மாரத்தான்ல ஓடுவாங்க, அதனால ஹெல்த்தியா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாடு. மதுரையில் சங்க விழாவுக்கு 10 நிமிடம் முன்னதாக வந்த மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மேடையில் யாரும் இல்லாததால் அதிருப்தி அடைந்து உடனடியாக புறப்பட்டு சென்றது சலசலப்பை ஏற்படுத்தியது. மதுரை மருத்துவக் கல்லூரி அரங்கில் அரசு ஆய்வக நிபுணர் சங்கத்தின் வெள்ளி விழா, மலர் வெளியீட்டு விழா காலை 10 மணிக்கு நடைபெற இருந்த நிலையில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் 10 நிமிடத்திற்கு முன்னதாகவே அங்கு வருகை தந்துள்ளார். அப்போது மேடையில் சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது சங்க நிர்வாகிகளோ இல்லாததை கண்டு அதிருப்தி அடைந்த அமைச்சர், விழா ஏற்பாட்டாளர்கள் சமாதானம் செய்ய முயன்றும் தனக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருப்பதாக கூறிவிட்டு மேடையில் அமராமலும் குத்துவிளக்கு ஏற்றாமலும் கீழே இருந்தவர்களுக்கு மட்டும் வாழ்த்து தெரிவித்துவிட்டு அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பன்ருட்டி அருகே முந்திரி விறகு ஏற்றி சென்ற டிராக்டர் மீது மினி லாரி மோதிய விபத்தில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பனிக்கன்குப்பம் அருகே முந்திரி விறகு ஏற்றி சென்ற டிராக்டர் டிப்பர் மீது விவசாய கூலி வேலைக்காக பெண்களை ஏற்றி வந்த மினி லோடு லாரி பின்னால் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே ராணி மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய தம்பதி உயிரிழந்த நிலையில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்களில் காந்திமதி, சத்யா ஆகிய மேலும் 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் உயிரிழப்பு 4ஆக உயர்ந்த நிலையில் தற்பொழுது பலத்த காயமடைந்த மேலும் 6 பேர் ஆபத்தான நிலையில் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை அன்னூர் அருகே ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெரியார் மற்றும் அம்பேத்கர் சிலைகளை திமுக எம்பி ஆர் ராசா மற்றும் நடிகர் சத்யராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர். கோவை மாவட்டம் நல்லிசெட்டிப்பாளையத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் ஒரே இடத்தில் பெரியார், அம்பேத்கர் சிலைகள் மற்றும் படிப்பகம் திறக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பேசிய எம்பி ஆர் ராசா, பிற்படுத்தப்பட்டோருக்கான கல்வி மற்றும் மண்டல் கமிஷன் உரிமைகளுக்கு அம்பேத்கர் ஆற்றிய பங்களிப்பை எடுத்துரைத்து பேசினார்.
தொடர்ந்து பேசிய நடிகர் சத்யராஜ், பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரித்து பார்க்க முயலும் சக்திகளுக்கு பதிலடி கொடுத்ததோடு முன்னாள் பிரதமர் VP சிங்கிற்கு தமிழகத்தில் சிலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். திண்டுக்கல் பாஜக கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற பாஜக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வருகை தந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ராணிப்பேட்டையில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்குள்ளான சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக கூறினார். மேலும் அரசு வழக்கறிஞர் பதவிகளுக்கான பல லட்சம் ரூபாய் லஞ்ச புகார்கள் மற்றும் குதிரை பேரம் நடப்பதாக கூறி அரசை கடுமையாக விமர்சித்த அவர், உண்மையான எதிர்க்கடுமையாக தாவைக்கவினர் தவறுகளை தாம் சுட்டிக்காட்டி வருவதாக தெரிவித்தார். ஆனால் குதிரை பேரம் நடந்தது என்பது உண்மை. ஏன்னா ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே 107 சீட் இருந்துச்சு. வர்றதுக்கு முன்னாடியே காமராஜர் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜரை பேசி அந்த அவர் சார்ந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் அனுமதி இல்லாமலே அவர் கையெழுத்து போடுற மாதிரி போட்டு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிடுச்சு. இப்போ அதிமுகலேருந்து ஒருத்தராக அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது குதிரை பேரமாக தானே இருக்குது. தன்னுடைய ஆட்சியை மெஜாரிட்டி காட்டணுங்கிற நோக்கத்துக்காக குதிரை பேர அரசியலை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்திருக்கு. ஜெயங்கொண்டம் அருகே கோவில் கும்பாபிஷேகம் தொடர்பான தகராறில் இளம்பெண் ஒருவரை தாவைக்க நிர்வாகிகள் தாக்கியது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கோட்டியால் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவது தொடர்பாக கோவில் தர்மகர்த்தாவான தமிழரசன் குடும்பத்தினருக்கும் அதே ஊரை சேர்ந்த அறிவழகன் மகன் ரவிக்குமார் குடும்பத்தினருக்கும் பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இரு தரப்பினரிடையே நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்போது தாவேக கட்சியில் உறுப்பினராக இருந்து வரும் ரவிக்குமார் சம்பந்தப்பட்ட கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக அவரது ஆதரவாளர்கள் கோவிலுக்கு வந்ததாக தெரிகிறது. அப்போது தர்மகர்த்தாவின் மகள் வேம்பரசி வழக்கு நிலுவையில் உள்ள போது இந்த நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த தாவேக நிர்வாகிகளான ரவிக்குமார் மற்றும் கணேஷ் பிரபு ஆகியோர் பொது இடத்தில் வேம்பரசியை கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் வேம்பரசி சுய நினைவின்றி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது சகோதரர் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட தாவேக நிர்வாகிகளை போலீசார் உடனடியாக கைது செய்யாவிட்டால் கிராம மக்களின் ஒத்துழைப்போடு குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளார். உங்க அக்கா பேர் வேம்பரசி. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க HRC பர்மிஷன் வாங்கிருக்கலாம், இல்லை போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாவே தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள ரவிக்குமார் என்ற ஆள் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவை கெட்ட வார்த்தையில் சொல்லி கடுமையாக தாக்கியிருக்காரு. உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தாவே தெரியும். அடிக்கலாம், அதுக்குன்னு ஒரு பொது வெளியில், ஒரு பப்ளிக்கில், ஒரு கோயிலில் வச்சு பயங்கரமாக அடித்து அந்த வீடியோ பாதி எடுக்க முடியலங்க, எடுக்கலையாம். அதனால பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மானபங்கம் படுத்தி பயங்கரமாக பண்ணுறாரு. இதை உடனே காவல்துறையிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணுறோம். காவல்துறை சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் FIR போட்டாச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறதால சொல்கிறான்னா, என்னால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்க, நானும் பார்த்துக்கிறேன் முடிஞ்சதை அப்படிங்கிறாரு. நான் விஜய் சார்ட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லாருக்கும் அண்ணனா தம்பியா இருப்பேன்னு சொன்னீங்க. இவர் பொது வயலில் எங்கள் அக்காவை இப்படி போட்டு அடித்து இன்றைக்கி அவங்களுக்கு சுயநலம் இல்லாமல் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இன்னும் அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் சுயநலம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கணும். இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு இது பண்ணணும். இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட அந்த ரவிக்குமார் என்பவரை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அதுதான் வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது சட்டம் தான், இதுக்கு என்னன்னு பார்த்து முடிவு எடுக்கணும். விஜய் சார் தான் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு இதை பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதை நாங்கள் விடுறதா இல்லை. குதிரை பேரம் உண்மையாக இருந்தால் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவை சீர்குலைக்க பார்க்கிறார்கள் என்ற குரல் அந்த கட்சியிலிருந்தே எழவில்லை என்று கூறியதோடு, ஆவேசப்பட வேண்டியவர்கள் அமைதி காப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் தவறு நடந்திருந்தால் ஆளுநர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருமாவளவன், சம்பந்தப்பட்ட கட்சிகளிடம் கேள்வி எழுப்பாமல் விசிகவிடம் அழுப்பலாக கேட்பது அர்த்தமற்றது என்றும் தெரிவித்தார். இது குறித்து இதுவரையில் அதிமுக பொதுச் செயலாளர், மேனாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே கருத்து சொல்லவில்லை. ஊடகவியலாளர்களும் அதிமுக பொதுச் செயலாளரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை எங்களை போன்றவரிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல அதிமுகவை முற்றாக முழுதுமாக நாங்கள்
தாவேகாவில் இணைப்போம் என்று தாவேகா தரப்பில் சொல்லப்படுகிறது என்றால் அவர்களையும் நீங்கள் இது சரியா, ஜனநாயகமா, அரசியல் அறமா என்ற கேள்வியை கேட்க வேண்டும். ஆனால் சம்பந்தமில்லாமல் தாவேகாவும் இல்லாத அதிமுகவும் அல்லாத எங்களை போன்றோரிடத்தில் நீங்கள் எழுப்புகிற கேள்வி பொருத்தமில்லாததாக இருக்கிறது. அதான் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க அவங்க 2 பேர் தான் பதில் சொல்லணும். அது உண்மையாயிருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.